வணக்கம் நண்பர்களே. பாஜகவின் மாய பொம்மை என்று ஒருவரை அழைக்கலாம். தமிழக பாஜகவில் இருக்கிறார். அவர் யார்? அவர் செய்த செயல்கள் என்ன? தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. அந்த மாய பொம்மைன்னு அவரை ஏன் குறிப்பிடுறோம் அப்படின்னா, பாஜகவினுடைய தலைமை ஒன்று சொல்லும், இவர் ஒன்று செய்வார். எது? மாநில தலைமை ஒன்று சொல்லும், இவர் ஒன்றை செய்வார். அவர்கள் மேற்கே செல் என்றால் இவர் கிழக்கே செல்வார். இவரோடெல்லாம் பேசாதீர், நாங்கள் பேசுவதற்கு தயாரில்லை என்று ஏதாவது மாநில தலைமை, தமிழக மாநில தலைமை அறிவித்தால் இவர் அவர்களோடு தான் போய் பேசுவார். இப்படி எதிரும் புதிருமாக இருக்கிற ஒரு மாய பொம்மை. பொதுவாக இந்த பில்லி சூனியம்லாம் வைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாக் மேஜிக். அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த பில்லி சூனியம் வைக்கிறவங்க ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க. அந்த இதுதான் மாய பொம்மை. அது என்ன பண்ணும், பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கும், ஆனால் அது நிறைய வேலைகளை பார்க்கும் அப்படின்னு பிளாக் மேஜிக்கில் சொல்லுவாங்க. அது மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்குன்னே இந்த பொம்மையை வச்சு எதுவும் பண்ணுறாங்களா? அதுவும் பின்வாசல் வழியாக. ஏன்னா பிளாக் மேஜிக் எப்பவுமே முன்வாசல் வழியாக வர முடியாது. அது என்ன சொல்கிறது, பிளாக் மேஜிக்ங்கிறது, பில்லி சூனியங்கள், அமானுஷ்யங்கள் இதெல்லாம் முன்வாசல் வழியாக வராது, பின்வாசல் வழியாக தான் வரும். அதனால தான் சீக்கிரம் சாயங்காலம்லாம் கதவை அடைச்சிருவாங்க. ஆனால் இந்த மாய பொம்மையை என்ன விசேஷம்னா, இந்த மாய பொம்மையை வச்சு விளையாடுறதே அந்த வீட்டில் இருக்கவங்க தான், பாஜகக்காரங்க தான். அதுவும் அந்த மாய பொம்மை ரொம்ப தைரியமாக விளையாடுது. நடு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்குது, ஹாலில், மீட்டிங் ஹாலில் வந்து உட்காந்துக்குது, டிவி பார்க்குது, எல்லாம் பார்க்குது. இந்த மாய பொம்மையை யார் இயக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த வீட்டையே, பாஜகவையே அழிக்கக்கூடிய ஒரு மாய பொம்மை அது. நான் ஏதோ தனிப்பட்ட வெறுப்புலையோ இதுலேயோ நான் சொல்லலை. அந்த மாய பொம்மை பின்வாசல் வழியாக அதை நுழைய விட்டு அந்த வேவு பார்ப்பதற்காக, அந்த வீட்டில் என்ன நடக்குன்னு வேவு பார்க்கறதுக்காக அந்த பாஜகவினுடைய மேலிட அனுப்பிச்சான்னு தெரியாது. ஆனால் அந்த மாய பொம்மை ஒவ்வொருத்தரையாக அழிச்சிக்கிட்டு இருக்கு. அதை அழித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதாவது பாஜக தலைமைக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாய பொம்மையினுடைய பாஷை வேறு, அவங்களுடைய பாஷை வேறு. எவ்வளோ ஒரு வித்தியாசமான வினோதமான பொம்மலாட்டம் பாருங்கள். இந்த பொம்மலாட்டத்துடைய சூத்திரதாரி யார் கையில் அந்த நூல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அது அந்தந்த பாஜகவினுடைய தலைமைக்கே வெளிச்சம். ஆனால் மிக வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு தேசிய கட்சி இது போன்ற அமானுஷ்ய வேலை, பில்லி சூனிய வேலை, மாய பொம்மை வச்சு விளையாடுறது, மேல்மாடி காலியானவனை வச்சு ஒரு மாநிலத்தில் விளையாடுறது, இது அவர்கள் அழிவிற்கு அவர்களே வழிவகுத்து கொள்கிறார்கள் என்று தான் அர்த்தம். கூட்டணி கட்சி அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது, அவங்க கட்சி அழிஞ்சு போயிடும். அந்த மாய பொம்மை ஏவி விட்டவனையே சாகடிக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம்.